நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணைநலம். மனைத்தக்க மாண்புடையால் ஆகிர் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. விளக்கம். இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்திற்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள். இன்றைய முக்கிய செய்திகள். வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. ஆட்டோக்களுடன் ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணி. நல வாரியம் அமைக்க வலியுறுத்தல். திருநள்ளாறில் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய அரசு மருத்துவமனை. பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 12ஆம் தேதி புதுச்சேரிக்கான 2025-26ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரி பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்நிலையில் 6ஆம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதமும் நடைபெறுகிறது. அப்பொழுது உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழை தவிர்த்து பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும். அதேபோல் அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என உத்தரவிட்டார். புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்ற முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி CITU ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒருநாள் ஆட்டோ வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே இருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்தபோது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். போ புதுச்சேரி திருநள்ளாறில் அரசு மருத்துவக் கல்லூரி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக 266 செவிலியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 300 ஊழியர்களை நியமிக்க அரசு திட்டம் அரசிடம் உள்ளது. அதே நேரத்தில் அவுட் சோர்சிங் கொடுக்கலாமா என அரசு யோசித்து வருவதாகவும், காரைக்கால் திருநள்ளாறில் அரசு மருத்துவக் கல்லூரி துவங்க மத்திய அரசின் அனுமதியை கேட்டுள்ளோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கை பெண் IPS அதிகாரி தலைமையிலான விசாரணை குழு அமைக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் உட்பட குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு தொடர்பாக அந்த பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டனை தவளக்குப்பம் போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற 1 மாதம் கடந்த நிலையில் சமூக அமைப்புகள் சார்பில் இன்று மீண்டும் சிறுமி பாலியல் சம்பவத்தை மறைத்த ஆசிரியர் மற்றும் பள்ளி காசாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபட வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி தாளர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பெண் IPS அதிகாரி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சுதேசிமில் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகள் உள்பட குடும்பத்தோடு கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காமல் அலட்சியம் செய்து வரும் புதுச்சேரி அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மறைந்த ஜெயலலிதாவிற்கு திருவுருவ சிலையும், முக்கியத்துவம் வாய்ந்த சாலை அல்லது அரசு கட்டிடத்திற்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்ட வேண்டுமென கோரிக்கை வைத்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பாராட்டு தெரிவிப்பது, புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்டும் திறக்காமல் காலம் தாழ்த்தி வரும் அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நடைபெற்று வரும் சட்டப்பேரவையில் பெண் சட்டமன்ற உறுப்பினரை துணை கேள்வி கேட்கக்கூட அனுமதிக்காமல் கூச்சல் குழப்பம் எழுப்பி திமுகவை கண்டிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியாங்குப்பம் PCP நகர் பகுதியில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. இதனை தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். அரியாங்குப்பம் PCP நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்தவர் ராஜேஷ் பிளம்பர் தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி கமலி, இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். நேற்று மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்பொழுது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியவில்லை. இது குறித்து புதுச்சேரி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டிலிருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருள்களும் எரிந்து நாசமானது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள். புதுச்சேரியில் ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓய்வு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் தொகை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து 100 அடி சாலையில் உள்ள EPFO அலுவலகத்தை ஓய்வூதியர்கள் முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இதில் குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும், EPS 95 பென்ஷனர்களுக்கு ESI திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும், மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்திலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும்,
மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 46ஆம் ஆண்டு மகோ உற்சவம் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை அடுத்த கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு மகோ உற்சவம் விழாவானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் தீபாராதனைகளை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 11 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற மகோ உற்சவ விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மற்றும் தெருக்கூத்து, இன்னிசை கச்சேரி, மேளக்கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆலயத்தின் கொடியேற்றும் நிகழ்வானது ஸ்ரீ பர்வத ராஜகுலம் மரபினர் உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் தங்கராசு, செயலாளர் நரேந்திரன் என்கிற ரவிசேகர் முன்னிலையிலும் விழா குழுவினர்கள் குமார், மணி, ஷாம், விஜய், புதுநகர் கணுவாப்பேட்டை கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி கிராமத்தில் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, ஆத்மா பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், வில்லியனூர் சார்பில் இயற்கை விவசாயத்தின் நோக்கமும் மற்றும் நன்மைகள் குறித்த பயிற்சி முகாம் திருக்காஞ்சி கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் அலுவலர் உமாராணி வரவேற்புரையாற்றினார். கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா திட்ட இயக்குனர் ஜாகிர் ஹுசேன் பயிற்சி முகாமை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் துணை இயக்குனர் அமர்ஜோதி மற்றும் அரியூர் வேளாண் அலுவலர் சத்யன் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஆத்மா துணைத்திட்ட இயக்குனர் கலைச்செல்வி பயிற்சியின் நோக்க உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரையாற்ற காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உழவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் மோகன் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்து விவசாயிகளுக்கான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்காஞ்சி, உதியம்பட்டு மற்றும் அரியூர் உழவர் உதவியதற்கு உட்பட்ட சுமார் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆத்மா திட்ட மேலாளர் ரமேஷ் மற்றும் வில்லியனூர், திருக்காஞ்சி மற்றும் உதியம்பட்டு உழவர் உதவியக கள பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வருமான வரித்துறை சார்பில் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய் வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சரகம் சார்பில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இதில் கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி ஆறுமுகம் துவக்க உரை நிகழ்த்தினார். இதில் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு விலக்குகள் மற்றும் சேமிப்பு அத்தியாயம் 6A, பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பிட்டு பகுப்பாய்வு, வருமான வரி விகிதங்கள், அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவற்றை குறித்து CA மீனாட்சி சுந்தர் மற்றும் TTS வருமான வரி அதிகாரி செங்குட்டுவன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர். இதில் ஜிப்மர் துணை இயக்குனர், ஜிப்மர் அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி அரசின் TTOக்கள், புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள், புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள், சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள், சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தொழில் நிறுவனங்களில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக வருமான வரி உதவியாளர் சுரேஷ் பாபு நன்றி உரையாற்றினார். கின்னஸ் சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் பார்வையிட்டு பாராட்டினார். அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனரும் கின்னஸ் சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலையன்ஸ் பிரான்சிஸில் உள்ள கலைக்கூடத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு ராஜேந்திரனை வெகுவாக பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லாரண்ட் ஜெலிகோ, பாரதியார் பல்கலைக்கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர்,
அலையன்ஸ் பிரான்சிஸ் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் அருணோ, சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, சமூக சேவகர் ஓம் சக்தி ரமேஷ், கலைமாமணி ஓவியர் முனுசாமி உட்பட பலர் உணர்ந்தனர். துபாய் மற்றும் சென்னையை தலைமையிடமாக கொண்ட சாய்வாலா தற்பொழுது புதுவையில் உதயமாகியுள்ளது. புதுவை காந்தி வீதி மணிகுண்டு அருகே இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் திறந்து வைத்தார். மற்றும் சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களும் உணர்ந்தனர். மற்றும் கடையின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் கடையின் உரிமையாளர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கோட்டக்குப்பம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தலைவர் வக்கீல் அகமத் அறிவுறுத்தல் பேரில் கோட்டக்குப்பம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி நகர தலைவர் முகமது அலி தலைமையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமய நல்லிணக்க தலைவர்கள் அனிபால் கென்னடி, நேரு, புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியில் மாநில தலைவர் சம்சுதீன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் முகமது அலி, தமிழர் களம் தலைவர் அழகர், புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இனாமுல் ஹசேன், பி போர்டு தலைவர் பகீர் அகமத் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்கள் நோன்பின் மாண்புகளை பற்றி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தங்களின் நோன்பு கடமையை நிறைவு செய்தனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமையில் மாசிமகம் சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியை ஒட்டி பச்சைமுத்து மாரியம்மன் கோவில் அருகில் ராஜபவன் தொகுதி குமரகுரு பள்ளம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் திருக்கரங்களால் அன்னதானத்தை துவக்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாகராஜ், சுந்தர் ஆர்ட்ஸ், எத்திராஜ், வேல்முருகன், கோபி, சதாசிவம், ராமன், பாபு என்கிற ஆனந்த், சக்திவேல், முருகேசன், வேலு, நாகமுத்து, ராமு, பாபு, வினோத், அருண் என்கிற ஜீவா, ரமேஷ் ராஜா, பெல்டின் முருகேசன், பிரபு, சதீஷ்குமார், விக்கி, வினோத் மற்றும் மகளிரணி திருமதி வள்ளி, திருமதி வித்யா, திருமதி அனிதா, திருமதி பரமேஸ்வரி ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மே 20 நாடு தழுவிய மாபெரும் பொது வேலை நிறுத்தம். ஏப்ரலில் டெல்லியில் தொழிலாளர்கள் பேரணி, அனைத்து தொழிற்சங்க தேசிய மாநாடு அறைகூவல். தலைநகர் டெல்லியில் அனைத்து தொழிற்சங்க தேசிய மாநாடு நடைபெறுகிறது. தொழிலாளர்களின் இந்த தேசிய மாநாடு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தும் அதே வேளையில் பேரழிவு தரும் நவ தாராளவாத கொள்கை ஆட்சியின் முழு வரம்பிற்கும் மாற்றாக முன்வைக்கும் 17 அம்ச கோரிக்கைகளின் சாசனத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 20 வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களுக்கு இம்மாநாடு அறைகூவல் விடுத்துள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் புதுச்சேரி ஏஐடியூசி சார்பில் ஏஐடியூசி மாநில செயலாளர் மூர்த்தி, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் பூபதி பங்கேற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. ஆட்டோக்களுடன் ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணி. நல வாரியம் அமைக்க வலியுறுத்தல். திருநள்ளாறில் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய அரசு மருத்துவமனை. பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.